30/1/26 வெள்ளி பொதுக்காலம் 3ஆம் வாரம். இன்றைய புனித பதில்தி. முதல் வாசகம். நீ நம்மை புறக்கணித்து உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக்கி கொண்டாய். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1 முதல் 4, 5 முதல் 10, 13 முதல் 17. அந்நாட்களில் அரசர்கள் வழக்கமாக போருக்கு புறப்பட்டு செல்லும் இளவேனிற் காலத்தில் தாவீது யோவானை தம் பணியாளரோடும் இஸ்ரேலர் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து ராபாவை முற்றுகையிட்டார்கள். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண் குளித்து கொண்டிருப்பதை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அந்த பெண் மிகவும் அழகாயிருந்தாள். அவள் யாரென்று கேட்க தாவீது ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்தியரான உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று அவரிடம் கூறினர். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அவள் தம்மிடம் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார். பிறகு அவள் தன் இல்லம் சென்றாள். அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்று இருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள். அப்பொழுது தாவீது இத்தியரான உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று யோவாப்புக்கு செய்தி அனுப்பினார். யோவாப்பு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார். உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோவாப்பின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போக்கு குறித்தும் விசாரித்தார். பிறகு தாவீது உரியாவிடம், உன் வீட்டுக்கு சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார். உரியா அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார். உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலேயே படுத்து கொண்டார். தம் வீட்டுக்கு செல்லவில்லை. உரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று அறிந்ததும் தாவீது அவரிடம், நீ நெடுந்தொலைவிலிருந்து வரவில்லையா? பின் ஏன் நீ வீட்டுக்கு செல்லவில்லை என்று கேட்டார். தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடிபோதையூட்டினார். மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்க சென்றார். தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை. காலையில் தாவீது யோவாப்புக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்தனுப்பினார். அம்மடலில் அவர் உரியாவை போர் கடுமையாக நடக்கும் படைமுகத்தில் உரியாவை நிறுத்தி, அவனை விட்டு பின்வாங்கிவிடு, அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். யோவாப்பு நகரை முற்றுகையிட்டு கொண்டிருந்த பொழுது வலிமை மிகு வீரர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார். நகரின் ஆள்கள் புறப்பட்டு வந்து யோவாப்பை தாக்கினர். அப்பொழுது தாவீதின் வீரர்களுள் சிலர் போரில் வீழ்ந்தனர். இத்தியரான உரியாவும் மாண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.